தீபா 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 கொஞ்சமாவது பொறுப்பு வேண்டாம். வெளியில இருந்து யாரோ வந்து பேஷண்டோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணிட்டு போற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன செல்போன்ல அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்களா? இல்ல டாக்டர், இனிமே அலர்ட்டா இருப்போம். சாரி டாக்டர். உங்க எல்லாருக்கும் மெமோ கொடுத்திருக்கேன், வாங்கிட்டு போயிட்டே இருங்க. கெட் லாஸ்ட். பௌர்ணமியோட பாடியை கிளைம் பண்ணி இது வரைக்கும் யாரும் வரல. இனிமே என்ன பண்ணலாம்னு நீங்க தான் சொல்லணும். எனி ஃபார்மாலிட்டி? நிச்சயமா சார். பௌர்ணமி உண்மையிலே யாரு? இவளோட கொலைக்கு பின்னாடி ஏதோ பயங்கரமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பணக்கார இளைஞர்கள் இளைஞங்களை பயங்கரமா அடிக்ட் பண்ணி வச்சிருக்கிற காட்மைன் போதை மருந்த அளவுக்கு அதிகமா இவ கன்சியூம் பண்ண கொடுத்திருக்காங்கன்னா இவ பின்னாடி கவர்மெண்ட் வியாபார கேங்கே இருந்திருக்கலாம். அதனால இந்த பொண்ணுகிட்ட கடைசியா பேசுனது யாரு, அவ மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட்ஸ் யாரு, எந்த பேர்ல அட்ரஸ்ல சிம் கார்டு எடுத்திருக்காங்கன்னு தெரியணும். சோ 1 வீக் ஆவது இவளோட பாடியை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதுக்கான வசதி இங்க இல்ல. ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போகணும். கொண்டு போயிடலாம் சார். அந்த வேலையை எங்க டிபார்ட்மெண்ட் பாத்துக்கோ. குட் மார்னிங் சார். ஆமா சார், காட்மைனை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வேணும் சார். நாளைக்கு மார்னிங் வரேன் சார். போதை மருந்து ஒழிப்புத்துறை டைரக்டர் அரவிந்த் குமார்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன். நாளைக்கு நீங்களும் வரீங்களா சார்? நிச்சயமா, எங்க வேணாலும் வரேன். இந்த போதை மருந்துங்கிறத நாம இந்தியால இருந்து அறவே ஒழிச்சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த மாதிரி இன்னொரு உயிர் எங்கேயும் போக கூடாது. அப்பா அப்பா, ஹேமா, விஜி, ஹேமா, எங்க போனீங்க? அப்பா, அக்கா, என்னடி எங்கடி போனீங்க ரெண்டு பேரும்? எவ்வளவு நேரமா ட்ரை பண்ற தெரியுமா? ஏன், என்னடா? ஹேமாவை காணும்க்கா. சாரு, விஜய், அம்மா ஹேமாவை பாத்தியாமா? என்னப்பா இது? ஹேமா வழக்கம் போல காலேஜுக்கு தானே போயிருக்கா. வர வழியில அப்படி இப்படி கொஞ்சம் லேட் ஆயிருக்கும். அதுக்காக எல்லாரும் ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? இல்லம்மா, அவ காலேஜ் விட்டு மத்தியானமே வெளியில போயிருக்கா. மத்தியானமா? ஆமாமா, அவளோட ஃப்ரெண்டு யாரோ தீபாவாமே, அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு யாரோ போன் பண்ணி அவளை கூப்பிட்டு இருக்காங்க. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் பர்மிஷன் போட்டு காலேஜை விட்டு போயிருக்கா. சரி, அந்த தீபா வீட்டுல போய் பாத்தீங்களா? போய் பார்த்தேனே. அந்த பொண்ணு படுத்துக்கு டிவி பார்த்துட்டு ஜாலியா இருக்கா. அவளுக்கு ஹேமா பத்தி ஒரு விஷயம் கூட தெரியல. உனக்கு போன் பண்ணலாம்னு ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமாப்பா, என் போன்ல அப்ப சார்ஜ் இல்ல. என்னம்மா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? நானு ராமசுப்ரமணியம் பேசுறேங்க. என்னது, யாரா இருந்தானவா? ஹலோ, போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல பிளம்பிங் கான்ட்ராக்ட் எடுத்து நான் தாங்க. எங்க வீட்டு பொண்ணை காணுங்க. அது விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ணோம். கமிஷனர் எப்ப பார்க்கலாம் சொல்லுங்க. என்னம்மா? போலீஸ் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமாமா. ஏமா? ஹேமா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்.
வா சாரு. என்னதான் தேடி வந்திருக்க போல இருக்கு. என்ன சாரு, இந்த தமிழ் படத்துல எல்லாம் கடைசியில, அதாவது கிளைமேக்ஸ்ல இந்த வில்லி ஹீரோயின் எல்லாம் வந்து அப்படியே டரரா முறைச்சுக்கிட்டு நிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து நிக்கிற. எனி ப்ராப்ளம்? உன்னோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் என்கிட்ட மட்டும் காட்டு, என் குடும்பத்துக்கிட்ட காட்டாத. என்ன சொல்ற சாரு? உன் குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொல்ற? வேண்டாம், இந்த டிராமா போடுற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் தங்கச்சிய காணும், எனக்கு உன்னை விட்டா வேற எதிரி யாருமே இல்ல. நீ மட்டும்தான் அவளை கடத்தி இருக்கணும், அது எனக்கு நல்லா தெரியும். கண்ணாடி வீட்டுல இருக்க கல் எறிஞ்சுக்காத. இது புல்லட் ப்ரூஃப் வீடு கண்ணாடி சாரு. நான் கல்லெறிஞ்சுக்கிட்டாலும் ஒண்ணு ஆகாது, நீ கல்லெறிஞ்சாலும் ஒண்ணு ஆகாது. நான் நினைச்சா 10 நிமிஷத்துல போலீஸ் இங்க வரவழைச்சு என் கையில இருக்கிற இந்த செல்போன் ஆதாரத்தை காட்டி நீ செஞ்ச கொலைக்காக உன்னை கைது செய்ய வைக்க முடியும். வெரி குட். எனக்கு அந்த 10 நிமிஷம் கூட தேவையில்லை சாரு. எதுக்குன்னு கேக்குறியா? உன் சிஸ்டர் ஹேமாவ என் கேங்ல இருக்கிற 20 பேரையும் ரேப் பண்ணுங்கடான்னு சொல்றதுக்கு. கண்ல பயம் தெரியுதே. பரவாயில்ல பரவாயில்ல, நீ போலீஸ கூப்பிடுமா, ஆதாரத்தை கொடு, அவங்க வந்து என்ன கைது பண்ணட்டும். அடுத்த நிமிஷமே என்ன வெளியில எடுக்கிறதுக்கு 10 லாயர்ஸ் வருவாங்க. நான் வீசுற பணம் ஜட்ஜோட டேபிள் வரைக்கும் பாயும். 1 மணி நேரத்துல நிபந்தனை இல்லா ஜாமீன் வாங்கும். திரும்பி வந்து இதே சீட்ல இப்படி ஹாயா உக்காந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பேன், உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா உன் தங்கச்சி ஹேமா மட்டும் உயிரோட கிடைக்க மாட்டா. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.